நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம்னா என்ன சொல்ற உன் ஆளு? ஏன் ஆளா? ஓ, ஏஞ்சல சொல்றியா? அவ்வளவுதான் சொல்றேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி நடிப்பு? அவன்னு சொல்லியே. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாலே. என்ன சொன்னா? ஏன் அவ சொன்னதை ஏன் வாயால வேற கேட்கணுமா உனக்கு? சொல்ல கேப்போம். நீ என்ன லவ் பண்ற பண்ணல, அது உன்னோட பிரச்சனை. நான் உன்ன லவ் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்ன ரொம்ப பெருமையா இருக்கா உனக்கு? இங்க பார், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். என் மனசுக்குள்ள வேற யாரும் கிடையாது. அதை நான் உன்கிட்டயே சொல்லிட்டேன், அந்த ஏஞ்சலையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். முதல்ல டெக்கன் கார்னிக்கல்ல ஒரு விளம்பரம் கொடுத்துட்றேன். ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்கேஜ்னு ஸ்டேட்டஸ் போட்டுறேன். போதுமா? எங்கேஜ்டுன்னு கொடுத்தியே, யாரோடன்னு கொடுத்தியா? இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காளுங்க? எப்படி இருக்காளுங்க? எவ்வளவோ பேர் ஆள் கிடைக்காம சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களை புடிச்சு லவ் பண்ண வேண்டியது தானே? அதெல்லாம் பண்ண மாட்டாளுங்க. கல்யாணம் ஆனவன், யாரையாவது லவ் பண்றவன், இந்த மாதிரி வில்லங்கமா எவனையாவது புடிச்சு லவ் பண்ண வேண்டியது. அவளுங்களுக்கும் பிரச்சனை, அவளுங்களால நமக்கும் பிரச்சனை. இங்க பார், நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். அடுத்தவன் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னா நம்ம எப்படி யோசிக்க முடியும்? ஃப்ரீயா விடு. ஹாய். ஹாய். ஹே, என் பென்ட்ரைவ காணும்பா. அட போங்கப்பா, ஸ்கூல் பசங்க மாதிரி அதை காணும் இதை காணும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. சீரியஸா தான் சொல்றியா லட்சுமி? நான் என்ன போயா சொல்ல போறேன்? நம்ம ரெண்டு பேரையும் வெறுப்பேத்தனோனே யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க. இந்த தடவை இதை நான் விடுறதா இல்ல, சீரியஸான இஷ்யூ ஆக்க போறேன். ஒரு பென்ட்ரைவுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையா? என்ன கார்த்திக் நீ? பென்டிரைவ்னா பென்டிரைவ் மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வச்ச ஃபைல்ஸ்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா? அப்படி அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருந்துச்சு? பென்ட்ரைவ்ல ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன? என்ன கார்த்திக் நீ இப்படி சொல்ற? 4GB பென்டிரைவ் வாங்கணும்னா இன்னைக்கு 400 ரூபாய். இன்னைக்கு எங்க போனாலும் சப்பையா ஒரு பென்ட்ரைவ் தான் பிரசன்ட் பண்றானுங்க. அத போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன மச்சான் நீ? பென்ட்ரைவ காணும்னா யார் எடுத்திருப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்காம இது ஒரு விஷயமே இல்லைன்னு பேசிட்டு இருக்க? அவன் அப்படிதான் பேசுவான்னு எதிர்பார்த்த, கரெக்டா அப்படியே பேசுறான். என்ன எதிர்பார்த்தீங்க? மச்சான், காணாம போன பொருளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா லட்சுமி சந்தேகப்படுறா. என்ன லட்சுமி, என்ன திருடன் சொல்றீங்களா? திருடன்லாம் சொல்ல வரல, ஆனா அதுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. கார்த்திக், நீ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற. என்னங்க நீங்க இப்படி ஒரு பழிய தூக்கி என் மேல போடுறீங்க? சமாளிக்காத கார்த்திக், எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா நீ எதையோ மறைக்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குவோம். ஏங்க, நமக்கு தானங்க அசிங்கம். எதையாவது எங்கேயாவது மறந்து வச்சுட்டு அதை காண இதை காணன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா இதெல்லாம் நல்லாவா இருக்கும்? தப்பு கார்த்திக், மறந்தெல்லாம் யாரும் வைக்கல. நம்ம ஆளுங்கள்ல யாரோ நம்மள இரிட்டேட் பண்ணணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தர் நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்களை போட்டு கொடுத்தா நம்ம ஆளுங்க தானங்க மாட்டுவாங்க. அது நமக்கு தானங்க அசிங்கம். டேய், என்னடா திடீர்னு ஏசுனதமா அவதானம் எடுக்கிற? இப்போ என்ன வேணும் உங்களுக்குலாம்? என்னோட 4GB பென்ட்ரைவ காணும். கம்ப்ளைண்ட் பண்ணி ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வேலையை விட்டே துரத்தணும். இது புது பென்ட்ரைவ், என்னோடது 8GB. நீங்களே யூஸ் பண்ணுங்க. இந்த விஷயத்தை இதோட விடுங்க. என்னமோ இருக்கு. இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், நீங்க தான் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அவன் யாரையோ காப்பாத்தணும்னு நினைக்கிறான், அது யாருன்னு தான் தெரியல. குட் மார்னிங் குட் மார்னிங் சார். சார், என்ன சார் தனியா உட்காந்துருக்கீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம்? என்ன சார் வாயே திறக்காம உட்காந்துருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? கட்ட என்னடா ஃப்ரீஸாகி உட்காந்துருக்காரு? மாமா, ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியல, மொத்தமா ஃபீஸ் போன மாதிரி இருக்கு. சார் சார் டேய் டேய் கட்ட, என்னடா அட்டாக் வந்துருச்சா? மாமா, அட்டாக் வந்தாதான் பாடிலாம் படுத்துருமே, இப்படி நட்டமா நிக்குதே மாமா. மாமா, ஏதாச்சும் பண்ணி சார சுயநினைவுக்கு கொண்டு வா மாமா. சார் வேற ஏதாச்சும் பண்ணு மாமா. சார், ஒரு 1000 ரூபாய் கடனா கிடைக்குமா? சார், என்ன சார் விளையாட்டு இது? யோ, நீங்க எப்பயா வந்தீங்க? சார்,
நான் வந்து 42 வருஷம் ஆச்சு சார். நான் அத கேட்கலையா? இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க ஆன வாயை பொளந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிருந்தீங்களே அப்பவே வந்துட்டேன் சார். யோ, அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன தெரியுமா? போச்சியா, என்ன போச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சியா. என்ன முடிஞ்சு போச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சியா. சார் ஓவர் ஆக்டிங் பண்ணாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். சேட்டு கடைய சாத்திட்டாயா? சார் ஆமாயா, சங்க எடுத்து சேட்டு வாயில வச்சுட்டாயா. எனி டைம். சார் அவார்டு பிலிம் கதையெல்லாம் சொல்றீங்களே, என்ன சார் ஆச்சு? சேட்டு அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஏதோ கசமுசா பண்ணிட்டானா சார். உடனே ஆன்னு பாக்காதீங்க, பணத்தை எடுத்து ரொட்டேஷன்ல விட்டானா. என்ன சார் நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நாங்க ஒரு 2,000 ரூபாய் ரொட்டேஷன்ல விட்டா அது நியாயம். கோடி கணக்குல சம்பாதிக்கிற சேட்டு எதுக்கு சார் ரொட்டேஷன்ல விட்டான்? யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. சேட்டு ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கானா. நியூஸ் எல்லாம் வேற பேப்பர்ல வந்துருச்சு. ஆளுக்கு ஃபோன் பண்ணி துக்க வேற விசாரிக்கிறாங்கயா. சீக்கிரமாவே கடையை சாத்திடுவான்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. சார் இந்த வயசுக்கு மேல நான் எங்க போய் இன்னொரு வேலையை தேடுவேன் சார். ஏ கட்ட, அது ஏன் டயலாக்டா? ஒரு செகண்ட் நான் எடுக்க லேட் ஆனது நீ எடுத்துட்டிய. சாரி மாமா. சார் பல்பொடியில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் நான் விற்காத பொருள் இல்ல, வேலை பார்க்காத கம்பெனி இல்ல. கஷ்டமோ நஷ்டமோ இந்த கம்பெனிலே ரிட்டையர் ஆயிடலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு முன்னாடி கம்பெனியே ரிட்டையர் ஆயிடும் போல இருக்க சார். சார் இப்பதான் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறவன் சொல்லி 10 பவுன் நகையும் 15,000 ரூபாய் ரொக்கத்துக்கும் ஒரு பொண்ணை பேசி முடிக்கலான்னு முடிவு எடுத்தோம். கடைசி வரைக்கும் என் கல்யாணம் கனவாவே போயிடுமா சார்? ஐசிஐசி பேங்க்ல 2 இஎம்ஐ கட்டல, அவன் போன் பண்றான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் கட்டல, அவனும் போன் பண்றான். பிர்லாவுக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டல, அவனும் போன் பண்றான். இவங்கெல்லாம் படியேறி வந்து என் சட்டையை பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த வேலை மட்டும்தாயா. இந்த வேலையும் போயிடுச்சுன்னா என் ஆட்டமே க்ளோஸ் ஆயிடும். சார் இப்பதான் அரக்கோணம் நாயுடு பேக்கரியில என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். நேத்து தான் 12 பிளம்ஸ் கேக்கும் சிக்கன் பாப்ஸ் வாங்கி வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி என்னங்க விசேஷம்னு கேட்டா. இப்படி ஆயிப்போச்சே சார். ஆமா, புலி எங்க? 1 hour பர்மிஷன் சார். இனிமே என்னையா பர்மிஷன்? அப்படியே போக வேண்டியதான். எங்க சார் போவே? இடிடா எங்க போவே? நேக்கு போகணும் தோன்றது, அடா எங்க போகணும் தெரியலையே. ஏன்டா டேய், இந்த சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு மிமிக்ரி தேவையா உனக்கு? யோ, சேட்டு சட்டை இறக்கத்துக்குள்ள சட்டுன்னு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிண்டியா? வேலையில இருக்கும் போதே வேற வேலை தேடினாதான் மரியாதை. வீட்டுல உட்காந்துட்டு வேலையை தேடினா ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். சார் சேல்ஸ்மேனுக்கு வேலை கிடைக்குமா சார்? சார் சும்மாவாச்சும் ஆமான்னு சொல்லக்கூடாதா? யோ, போன் பண்ணா ஒவ்வொரு .comமும் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து சாமான கொடுக்கறான். வேணான்னு சொன்னா அவனே திருப்பி எடுத்துட்டு போயிடுறான். நம்ம பாடலாம் ரொம்ப கஷ்டம்யா. சார் நீங்க என்ன சார் ஐடியாவில் இருக்கீங்க? டிராவல்ஸ் தான், டிரைவரை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன். அவனை இறக்கி விட்டுட்டு நானே கண்ணை முழிச்சு ஓட்ட வேண்டியதுதான். அன்பு, நீ என்னையா பண்ண போற? சார் நான்லாம் டி ராஜேந்தர் மாதிரி அட் அ டைம்ல 7-8 வேலை செய்வேன். எந்த அரக்கோணம் பேசஞ்சர்ல அன்பு கம்பீரமா வந்தானோ அதே பேசஞ்சர்ல வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி, என்ன விப்ப? சுதந்திர தினம் வந்தா கொடி விற்பேன், கிறிஸ்மஸ் வந்தா ஸ்டார் விற்பேன், கார்த்திகை வந்தா அகலு விற்பேன், ரம்ஜான் வந்தா குல்லா விற்பேன். இப்படி எதுவுமே வரலன்னா பாயப்பயம் வேர்க்கல்ல விற்பேன். கட்ட, நீ என்னையா பண்ண போற? சார் நான் வேணா பாம்பேக்கு ஓடி போய் அம்பானி ஆயிட்டுமா? நீ எல்லாம் பாம்பேக்கு ஓடி போய் அம்பானி ஆக முடியாது, களவாணியா தான் ஆகலாம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நம்மள நம்பி வேலையை கொடுத்து மாசம் தவறாம சம்பளம் கொடுத்து வேலையே செய்யாதப்ப மன்னிப்பும் கொடுத்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ஒரே நல்லவன் சேட்டு மட்டும்தாயா. கம்பெனிய மூடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம். ஆமாண்டா. இல்ல சார், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சார். மவுண்ட் ரோடு தர்காவுல தண்ணி எறிவோம், பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம், நடந்தே திருப்பதிக்கு போவோம், வேளாங்கண்ணி கோயில்ல கொடி மரத்துல நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கட்டி தொங்க விடுவோம். இனிமே அந்த கடவுள் ஒருத்தன் தான் நம்மள காப்பாத்தணும். தட்டி சுட்டதடா கை விட்டதடா, தட்டி சுட்டதடா கை விட்ட. வாட் எ டைமிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இதயம் பலவீனமானவர்கள் இச்செய்தியை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டாம். டேய் ம், என்னடா காலையிலே பீதியை கிளப்பிட்டு இருக்க? அது ஒரு பெரிய கதை மச்சான். என்ன காலையில எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? வேற வேலை எதுவும் இல்லையா? டேய், வேலை இருக்குமா இல்லையான்றத பத்தி தாண்டா பேப்பரை பார்த்து படிச்சிட்டு இருக்கோம். என்னாச்சு? என்ன கார்த்திக், உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு மொத்த ஆபீஸ்லயும் ஹைலைட் இதுதான். என்ன லக்ஷ்மி? மச்சான், காலைல நீ நியூஸ் பார்க்கலையா? பார்க்கலடா, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து ஏய், சும்மா ஓவரா பில்டப் கொடுக்காம விஷயத்தை சுருக்கமா சொல்லு. ம், மச்சான், ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஸ்கேண்டல் போயிட்டு இருக்குல்ல, ம். நியூஸ் பார்க்கல? காலையில மோட்டர் ரிப்பேரு, பைப்ல தண்ணி வரல, அதான் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. டேய், என்னடா எவ்வளவு பெரிய மேட்டர் போயிட்டு இருக்கு? இவனுமோ மோட்டர் வேலை செய்யல, பைப்ல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்கேண்டலுக்கும் நமக்கும் என்னடா சம்பந்தம்? இருக்கு மச்சான். கார்த்திக், அந்த ஸ்கேண்டல்ல முக்கியமான குற்றவாளின்னு சந்தேகப்படுறது நம்ம சேட்டை தான். யார், நம்ம நெட்ட கோனரியா? அந்த ஆளுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கேண்டலுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சேட்டுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அதுல அவரோட மேஜர் பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். நெட்டெக்ல அவரோட பார்ட் டைம் பிசினஸ் தான். சரி, அதனால நமக்கு எதுனா ப்ராப்ளம் வருமா? வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சார் கூப்பிட்டு சொல்லிட்டோம். அது வரைக்கும் நீங்க சைலண்டா இருங்க. என்ன பாக்குறீங்க? எப்படி கார்த்திக், டென்ஷனே ஆகாம அசால்ட்டா பேசுற? ஏங்க, டென்ஷன்லாம் 2000 கோடி போட்ட ஓனருக்கு தாங்க. 20,000 சம்பளம் வாங்குற நாம டென்ஷனா என்னங்க ஆக போகுது? அப்படி சொல்லல. நம்ம கம்பெனி இன்னும் 4-5 வருஷத்துல டாப்ல இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கம்பெனி நம்பர் 1 ஆகுறப்போ அதுல வேலை செய்யற நம்ம எல்லாருமே நல்லா இருந்திருப்போம். இப்ப நம்ம கம்பெனி பேர் கெட்டு போச்சுன்னா நம்ம வெளியே போய் வேலை தேடுறது கூட கஷ்டம்தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. என்ன ராஜி? தெரியல, எனக்கு இதெல்லாம் யோசிக்க முடியல. ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்கு. மச்சான், இந்த ஏஞ்சல் நம்ம கம்பெனில எப்ப கால் எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குடா. ம். என்னடா இந்த சீன் ஆரம்பிச்சு நான் ஏஞ்சலை பத்தி பேசலையேன்னு பார்த்தேன். நம்மால் வாயை வச்சுட்டான். ஹே, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஸ்காண்டலுக்கும் ஏஞ்சலுக்கும் என்னடா சம்பந்தம்? லட்சுமி, வானத்துல இருக்க சூரியனும் சந்திரனும் இடமாறுறப்போ நம்ம வாழ்க்கை மாறுதுன்னா இங்க இருக்க ஏஞ்சலால பிரச்சனை வராதா? பாருடா, ம், விஷ்ணு பிலாசபிலாம் பேசுறான். கார்த்திக், நிஜமாவே இதனால ஒண்ணும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறியா? நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் கார்த்திக்? கம்பெனிங்கிறது செவரு, சிமெண்ட், கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது. நம்மளோட ஒரு வருஷ வாழ்க்கை, என்னோட நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஆபீஸ்ல தான் நடந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அவங்கெல்லாம் இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க தான். என்னோட எதிரிங்களும் இந்த ஆபீஸ்ல தான் இருக்காங்க. அழுக, சிரிப்பு, சந்தோஷம், ஆச்சரியம், இப்படி எத்தனையோ உணர்வுகளை இந்த ஆபீஸ் பிரதிபலிச்சிட்டு இருக்கு. உண்மைதான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு மனுஷன் அதிக நேரத்தை செலவிடுறது ஆபீஸ்ல தான். எப்படி நம்ம படிச்ச ஸ்கூல், காலேஜ் எல்லாம் சாகுற வரைக்கும் நம்ம மனசுல இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம வேலை செய்யற ஆபீஸும் எப்பவும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். ஆமா லட்சுமி, ஸ்கூல் காலேஜை விட ஒருத்தர் அதிகமா இருக்கிறது ஆபீஸ்ல தானே. டேய், இப்போ எதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஆட்டோகிராஃபில கொடுக்குறீங்க? நம்ம கம்பெனிக்கெலாம் எதுவும் ஆகாது. நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல அந்த பேப்பரை கொடு. எழுதுறவன் என்ன வேணா நியூஸாக எழுதுவான். நம்ம அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, புரியுதா? மச்சான், நல்லது நடந்தா சந்தோஷம் தான்டா. அப்படி ஒரு வேளை ஆபீஸ மூட்டாங்கன்னா மூடினாங்கன்னா டேய், நம்ம ஃபேர்வெல்ல சும்மா பிரமாதப்படுத்தணும்டா. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. என்னடா நீ? ஏ லக்ஷ்மி, டேவிட் ரிசப்ஷன்ல நிக்கிறாரு. அவர் அங்க நின்னா உனக்கு என்ன? இல்ல, பேப்பர்ல போட்ட நியூஸ் பத்தி அவர்கிட்ட ஏதாவது கேட்கலாமா? சரியா போச்சு. ஒழுங்கா வாயை மூடிட்டு சும்மா இரு. சும்மாவே பிரச்சனை பண்றவர் அவரு. எதுக்கு தேவையில்லாத வம்பு? சரி சரி. குட் மார்னிங்மா. என்னம்மா வேலை பார்க்க வந்துட்டு வெட்டியா நின்று பேசிட்டு இருக்கிறீங்க? வேலைய பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தோம். அதை எப்படி சார் வெட்டின்னு சொல்றீங்க? மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்க கூடாதுமா. ஏதோ பேப்பர் நியூஸ்ன்னு பேசிட்டு இருந்தீங்க, கேட்டா வேலையை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு சமாளிக்கிறீங்க. சரி சரி, அது என்ன நியூஸ்? நியூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். எதையோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தயங்குறீங்க. போட்டு வாங்குறதுல மண்ணனாச்சு. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இல்லையே, நம்புற மாதிரி இல்லையே, எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சார், என்ன சார் மறைக்கிறாங்க? ஐயோ, இந்த ஓட்ட வாய் எதையாச்சும் வளராம இருக்கணுமே. என்ன சார், எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையப்பா. ஆமா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், எப்பவுமே ரூம்ல உட்காந்து பரபரப்பா பம்பரமா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். யாரு? நான் வெட்டியா நின்று பேசிட்டு இருக்கேனா? ஆமா சார். டேய், வாயை வச்சிருக்கோன்னா சும்மா ரெண்டா. சார் ரவுண்ட்ஸ் வந்திருப்பாரா, அவராவது சும்மா நிக்கிறதாவது.
நீ ஒருத்தன் தான்ப்பா என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. ம் சரி, ஏதாவது நல்ல செய்தி உண்டா? நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நல்ல செய்தி இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல சார். சரி, ஏதாவது கெட்ட செய்தியா சொல்லுங்க. சார் நீங்க கேள்விப்படலையா? என்னப்பா? நம்ம கம்பெனி ஓனருக்கு ஏதோ பஞ்சாயத்தாமே. அப்படியா? ஆ என்ன மச்சான் அப்படியான்றாரு? அப்படியா? டேய் என்னடா விளையாடுறியா? லட்சுமி சேட்டு கம்பெனி ஸ்கேண்டலை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அப்படியா? என்னாச்சு உங்களுக்குலாம்? ஷார்ட் மெமரி லாஸா? நேத்து தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏனாச்சு உங்களுக்காச்சும் ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படியா? அடோ பாவீங்களா டேவிட் சார், இவங்களாம் சேர்ந்து என்ன கலாய்க்கிறாங்களா? கலாய்க்கல விஷ்ணு, மறைக்கிறாங்க. சார் என்ன விஷ்ணு இது கூட தெரியாம இருக்க? ஏன் முன்னால இத பத்தி பேசக்கூடாதுன்னு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியா? டேய், யாருக்கு புரியக்கூடாது அவருக்கே புரியுது. உனக்கு புரியலடா மண்டு. சார் சும்மா சொன்னேன். என்னை பார்த்து ஏன்பா பயப்படுறீங்க? நானும் உங்களில் ஒருத்தன் தான். உங்களை மாதிரி தான் எனக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. போனா நானும் போக வேண்டியதான். நீங்க எப்படி அடுத்து ஒரு நல்ல கம்பெனிக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்படியே பேசிட்டு இருந்தா இவங்க நாள் முழுக்க பேசிட்டே இருப்பாங்க. போய் வேலையை பாருங்க போங்க. என்னம்மா எதுவுமே சொல்லாம போறீங்க? சார் சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு சார் அதை எங்க வாயால கேட்டுக்கிட்டு? சேட்டோட ஸ்கேண்டல் மட்டும்லாம் சாருக்கு தெரியாது. அது என்ன ஸ்கேண்டல்? எதை பத்தி? சார் அடுத்த ஆஸ்கர் உங்களுக்கு தான் சார். அதுக்காக எங்ககிட்டே வா. இல்லப்பா, எனக்கு ஒன்றும் புரியல. சார் நேற்று எக்கனாமிக்ஸ் டைம்ல 8வது பக்கத்தில் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதிலே இருக்கும். எங்களை ஆள விடுங்க. அட போப்பா, அதெல்லாம் எப்போ எடுத்து எப்போ பார்த்து எப்போ தெரிஞ்சுக்கிறது? விஷயம் என்னன்னு நீயே சொல்லுப்பா. சார் நாங்க அதை எங்க வாயால சொன்னா நாங்க தான் அதை சொன்னோன்னு நீங்க யார்கிட்டயும் போட்டு கொடுத்துட மாட்டீங்களே? அது எப்படி ராஜி சார் செய்ய போறது அப்படியே பக்காவா சொல்றீங்க? நான்லாம் அப்படி இல்லை சார். நாங்கள் தான் தேவையில்லாமல் பீதியை கிளப்பணும்னு யாருக்கிட்டையும் போய் சொல்கிறாதீங்க சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது. கடைசி வரைக்கும் சாதிக்கிறீங்க பாருங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் சாதிக்கிறீங்களே, எதுவுமே தெரியாதுன்னு. சரிப்பா, நானே சொல்லிடுறேன். என்னப்பா என்னாச்சு? வேணாம் சார், இதை சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட மட்டும்தான் சொன்னேன், இவங்க தான் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டாங்கன்னு எங்களை மாட்டி விட்டுறாதீங்க. அது எல்லாருக்கும் தெரியுமா? சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்றதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுன்றதும் எங்களுக்கு தெரியும். சார் தயவு செஞ்சு விட்டுறலாம் சார், ப்ளீஸ். வேலை செய்கிறவங்க ஒரு விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஓவரா சீன் போடுறீங்களே. எனக்கு என்ன, எப்படியோ போங்க. ஐயோ இந்த ஆள் ரொம்ப டேஞ்சர். உஷாரா இல்லனா நம்மள கோத்து விட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த லூஸ் அது தெரியாம அவர்கிட்டே போய் பேபான்னு இழிச்சிட்டு இருக்கு. இல்ல மச்சான், அது டேய், வந்து உனக்கு மூளை இல்ல, அது ஒண்ணுதான் இப்ப பிரச்சனை. போதுமா? கரெக்ட் கார்த்திக். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் சொல்லு ராஜி. ஒண்ணும் இல்ல, வேலையை பாரு. விளையாடுறியா? வேலையை பார்த்துட்டு இருந்தவனை கூப்பிட்டு உத்து உத்து பார்த்துட்டு திரும்ப வேலையை பாருன்ற என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லு. உன்னை கொஞ்சம் நல்லா பார்க்கணும் போல தோணுச்சு, பார்த்துட்டு இப்ப நீ வேலையை பார்க்கலாம். ஐயோ நாராயணா, இந்த கொசுல தாங்க முடியலப்பா. உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா பக்கத்துல ஒரு கன்னி பையன் இருக்கான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பாட்டு இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நீ கன்னி பையன் இல்லடா, பன்னி பையன். உனக்கு தான் ஒரு ஆள் இருக்குல்ல, ஒழுங்கா அவளை போய் லவ் பண்ண வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம எங்களை பார்த்து வைத்தறிச்சல் அவரை? பின்னடா உன்ன மாதிரி பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தா ஆபீஸ்ல வேலை செய்யற 8 மணி நேரமும் லவ் பண்ணிட்டே இருக்கலாம். அவன் எங்கேயோ இருக்கா, ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு போய் லவ் பண்ண வேண்டியதா இருக்கு. உன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல லவ் பண்ற குடுப்பனை எல்லாருக்குமே கிடைக்காதுல்லடா. அதுக்கெல்லாம் மச்சம் வேணும் மச்சான். விஷ்ணு, உங்களுக்கு என்ன ராசி? நமக்கு கும்பராசி. ஐயோ, கும்பத்துக்கு கொஞ்சம் சிரமம் தான். என்னங்க பீதியை கிளப்புறீங்க? நீயா நான் பார்க்கலையா? புட்டு புட்டு வச்சாங்க. ஐயோ என்ன சொன்னாங்க? காதல் வாழ்க்கை கசக்குமாமே. அதுல கொஞ்சம் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம்ல. டேய், இது என்ன காஃபியா?
கசக்குனா கொஞ்சம் சக்கரை சேர்க்கறதுக்கு. வாழ்க்கை மச்சான். சரி அதை விடுங்க. காத்து என்ன ராசி? கார்த்திக்கு தனுசு. டிசம்பர் வரைக்கும் டாப்ல போகும். அதுக்கப்புறம் இன்னும் டாப்ல போகும். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நீயா நானால தான் சொன்னாங்க. சரி உங்க ராசி என்ன? என்னோடது கடகம். கடகத்துக்கு எப்படி? கடகத்துக்கு கொஞ்சம் மீடியமா தான் போகுமா. அக்கா ரிஷபத்துக்கு டேய் தண்ணி லாரி, நீ என்னடா திடீர்னு என்ட்ரி ஆகுற? அந்த வேலை போயிட்டு இருந்தேனே அக்கா ஆருடம் சொல்றது காதுல விழுந்துச்சு, அப்படியே ஆஜராயிட்டேன். பது ரிஷபத்துக்கு இந்த வருஷம் பின்னும். நிஜமாவாக்கா? டேய் இதுல என்னடா டவுட்? இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில இப்படி ஒரு பாடியை மெயின்டைன் பண்றனாலே உன் டைம் ஓகோன்னு இருக்குன்னு தானேடா அர்த்தம். டேய் குண்டா, இன்னொரு வாட்டி இப்படி சிரிச்ச அவனும் மண்டே உடச்சும் பாத்துக்கோ. டேய் நக்கல பாத்தியா அவனுக்கு? வாங்கண்ணே. டேய் அண்ணன் ஒண்ண செம்மடி அவங்க நல்லா 13 சைஸ்ல இருந்துக்கிட்டு அண்ணன் ஒன்னன்றியா? டேய் உர்றா, சின்ன பையன்டா. இப்படி ஒரு சின்ன பையன் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. அப்புறம் வாழ்க்கையில எப்படி போகுது? சூப்பரா போகுதுக்கா, ஆனா அறிவு தான் வீணா போகுது. டேய் என்னடா படக்குன்னு இப்படி ஒரு பெரிய வார்த்தையை பேசிட்ட? நல்லா அறிவாளினே. டேய் அடங்கடா. பறவை பாரதிதாசன் ஸ்கூல்ல +2ல நான் தானே ஸ்கூல் ஃபர்ஸ்ட். உங்க ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பேர் படிச்சீங்க? மொத்தம் 3 பேர்னே. 3 பேரு. அந்த 3 பேர்ல நீ ஃபர்ஸ்ட். இதுல உனக்கு பெருமை வேற. விஷ்ணு, அந்த மத்த 2 பேர் பத்தி கேளுங்களேன். டேய் மத்த 2 பேர் எவ்வளோடா மார்க்கு? அவங்களா ஃபெயில்னே. டேய் நீலாம் எப்படிடா மனுஷன் வெளியில சொல்லிக்கிற? இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு இந்த உலகம் எப்படிதான் சுத்துதுன்னு தெரியலடா. நான் மட்டும் சிவபெருமானா இருந்திருந்தேன் இவனை இந்த ஆபீஸ்ல வச்சு எரிச்சிருப்பேன்டா. மச்சான் என்னடா இது? உன் வார்த்தை பழுத்திருச்சுண்ணே. ஆபீஸ்ல எங்கேயோ தீ பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு லட்சுமி? எதுக்கு இந்த அலாரம்? ஹே ஃபயர் அலார்ம். ஐயோ என்னக்கா தீ பிடிச்சிச்சு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஹே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஃபயர் ட்ரில் பண்ணுவாங்க, நெருப்பு பிடிச்சா என்ன பண்ணணும்ன்றதுக்காக. சரி வாங்க போலாம். ஆமாமா வாங்க போலாம். நல்லா கலக்கிட்ட மச்சான். நான் என்னடா கலக்கிட்டேன்? அதான் ஃபயர்னு சொன்ன உடனே ஃபயர் அலாரமா அடிச்சிருச்சே. ஓடாங்க. எப்படியோ இதை வச்சு விஷ்ணு 2 ஹவர்ஸ் மொக்க போட்டுருவா. அக்கா போன்ல டவரே கிடைக்கலக்கா. டே மேட் இன் சைனா. ஒரு ப்ரீபெய்ட் கார்டு ரேட்டுக்கு போன் வாங்கினா இப்படி தான்டா இருக்கும். நம்மள மாதிரி ஆப்பிள் போன்லலாம் சிக்னல் சும்மா தெரிக்கும்டா. ஐயோ எனக்கு டவரே வரலையே. எங்களுக்கும் சரியா டவர் கிடைக்கலையே. என்னாச்சுன்னு signal இல்ல. தெரியலையே. ஹே யூஷுவலா பவர் கட் பண்ணுவாங்க, ஆனா போன் ஏன் ஜாம் ஆச்சுன்னு தெரியலையே. நிஜமா தீ பிடிச்சிருச்சான்னு தெரியலையே. சார் தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். ரோம் நகர் எரியறப்போ ஏதோ ஒரு ராஜா பிடில் வாசிச்சானா, அந்த மாதிரில இருக்கு இந்த ஆள் பண்றது. சிபிஐ ரைடுன்னு அவன் ஜட்டி கலண்டு ஓடிட்டு இருக்கிறான். இந்த ஆள் என்ன விளையாடிட்டு இருக்கிறாரு? என்ன சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. சொல்லு டேவிட். சார் இப்போ என்ன பண்ணணும் சார்? நீ என்ன பண்ணன்னு முதல்ல சொல்லு. இல்ல சார், எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கும் நாளைக்கும் லீவு. ஃபர்தரா அவங்க எப்போ வரணுங்கிறத எஸ்எம்எஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் சார். பர்ஃபெக்ட். ஃபினான்ஸ் டீமும் ஐடி டீமும் வெயிட் பண்றாங்க சார். அட்மின்ல நானும் வெயிட் பண்றேன் சார். ஓகே சார் வந்திருக்கிறவங்க சிபிஐ ஆஃபீஸர்ஸா சார்? ஆமா. இப்போதான் சார் முதல்ல வாழ்க்கையில சிபிஐ ரைடு பார்க்குறேன் சார். அவங்க கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோ. சார் பின்ன என்னையா என்னமோ ரஜினி கமலை பார்த்த மாதிரி சொல்ற? எனக்கு லைட்டா உதறலா தான் சார் இருக்கு. சிபிஐ என்ன சிங்கம் புலியா பார்த்த உடனே கை காலம் உதறதுக்கு? சார் அவங்க கேட்டா என்ன சார் சொல்றது? பதில் சொல்லு. இல்ல சார் என்ன பதில் சொல்றதுன்னு. உண்மையா சொல்லியா? சார் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சார். ஏன் சேர்மன் கூட தனியா பெட்டி ஏதோ கொடுத்து வச்சிருக்காரு என்ன? சார் சம்பந்தப்பட்டவரே கூலா உட்காந்துருக்காரு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எங்க அம்மா என்கிட்ட ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க, செவுத்துல தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்க பள்ளி அந்த பில்டிங்கை அதுதான் தாங்கிக்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்குமா. போய் வேலையை பார். சார் சிபிஐ ரைடுக்கு நான் வேற என்ன சார் பண்ணணும்? வர்ற ஆஃபீஸர்களுக்கு சரணா பவன்லேருந்து ஸ்பெஷல் தோசையும் ஃபில்டர் காஃபியும் வாங்கி கொடு. அதில் மிச்சம் இருந்து அரை கப் எனக்கும் கொடு. சாமி இப்போதான் இந்த ஆளு சிரிச்சே பார்க்குறேன்.
நல்ல விஷயம் நடக்கிறப்போ மூஞ்சிய சீரியஸா வச்சிட்டு இருக்கிறது, கெட்ட விஷயம் நடக்கிறப்போ எப்படித்தான் இந்த ஆள்னால சிரிக்க முடியுதோ. உண்மையிலேயே இந்த ஆள் கில்லி பாபு தான். வேற என்ன? ஒன்றும் இல்லை சார், எம்ப்ளாயிஸ் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகி போயிருக்காங்க சார். அவங்க பேனிக் ஆகிறது என்ன இருக்கு? 2 நாள் லீவ் கிடைச்சிருக்கு, போய் அவங்க பர்சனல் வேலையெல்லாம் பார்க்க சொல்ல வேண்டியதானே? சார், ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க சார். நீ என்னதான் நல்லது பண்ணாலும் தப்பா பேசுற 4 பேர் பேசதான் செய்வான். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நீ போய் வேலையை பாரு. சார், அப்ப அவ்வளவுதானே சார்? நம்ம செய்யறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு மேல இருக்கவன் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ நான் என்ன செஞ்சிட முடியும்? தப்போ சரியோ, இந்த கம்பெனியில் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கோம். கம்பெனிக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நம்ம தான் ஸ்ட்ராங்காக கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும். கம்பெனியோட சைடில் ஃபேமாக இருக்கணும். நம்மளே தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பி இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தா அதை நம்பி இருக்கிற 400 பேர் நல்லா இருப்பான். அந்த 400 பேர் நல்லா இருந்தா அவனை நம்பி இருக்கிற 400 குடும்பம் நல்லா இருக்கும். அதனால எப்பவுமே எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். எஸ் சார். வந்து ஆஃபீஸர்ஸ் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டாங்க. கீழே அட்மின்ல சொல்லி டெம்பரரியாக ஒரு லேப்டாப் தர சொல்லு. சார், சிபிஐ எடுத்துட்டு போன லேப்டாப்ல முக்கியமான ஃபைல்ஸ் எதுவும் இல்லைல்ல சார்? கம்பெனிக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கு. ஆனால் அது சிபிஐக்கு முக்கியமான ஃபைல்ஸ் எனக்கு தெரியாது சார். அந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே உயிர் போகுது. அவங்களால அதை ஓப்பன் பண்ண கூட முடியாது. அப்படியே ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் இருக்கிறது எல்லாமே ஓப்பனான விஷயங்கள் தான். சீக்கிரட்டாக எதுவுமே கிடையாது. போதுமா? போய் வேலையை பார். சார், அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். இங்கேயே தான் இருப்பேன், எப்போ வேணா வந்து பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் பேப்பர் டிவிலாம் வராமல் பார்த்துக்கோ. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது பரபரப்பாக நியூஸ் வேணும்னா ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட கண்ணு காது மூக்குன்னு வச்சு எழுதிருவாங்க. ஜனங்களும் அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கான்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒருத்தனை பற்றி நல்லது சொன்னா லேஸில் நம்பவே மாட்டாங்க. ஒருத்தரை பற்றி கெட்டது சொன்னா அது பொய்யாவே இருந்தாலும் உடனே நம்பிடுவாங்க. நம்ம மக்களோட மனநிலைமை அப்படி. நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு துளியா சேர்த்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல போட்டு உடைச்சிருவாங்க. பார்த்துக்கோ. இந்த ஆளை தூக்கி ஒரு நாட்டுக்கே பிரசிடண்டா போட்டாலும் சமாளிப்பான் போல இருக்கு. என்னையா பார்க்குற? உன் சிபிஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போ சார். போயா. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஓ ஓ பெண்ணே, நெஞ்சோ சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு. ஓ ஓ பெண்ணே. என்னக்கா பாட்டு நல்லா இருக்கா? டேய், உன் வாயில தர்பியை போட்டு கொளுத்த. ஏன்னா ஏற்கனவே ஃபயர் அலாரம் அடிச்சு எல்லாரும் வெளியில நின்றுட்டு இருக்கோம். இதுல பத்திக்கிச்சு பத்திக்கிச்சுன்னு பாட்டு வேறயா? சரி, வேற ஏதாவது பாட்டு பாடவா? பாடி தொலை. மேகம் கொட்டட்டும் அட்டம் உண்டு. டேய், நெருப்பு பாட்டு பாடாதன்னு சொன்னதும் வாட்டர் பாட்டு பாடுறாராம். டீம் சாங்னே. பத்து, இந்த கம்பெனில அடுத்த விஸ்வநாதன் சார் ஆகுற திறமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமாடா, லக்ஷ்மி சொல்றது கரெக்ட் தான். ராஜி, நீங்க வேற சும்மா அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. அவர் அளவுக்கு அட்வைஸ் பண்ணனா அவனுக்கு அறிவு வேணும்ல. இவனால முடியுமா? பின்னுவேனே. எங்க ஏதாவது சொல்லு பாப்போம். ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கை விட மாட்டான். டேய், நீ விஸ்வநாதன் சார் மாதிரி அட்வைஸ் பண்றடா. சரி, இன்னும் சொல்லு பாப்போம். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இததான் சார் இங்கிலீஷ்ல சொல்றாரு, பத்து தமிழ்ல சொல்றா. என்ன பத்து? ஆமாக்கா. டேய், இந்த மாதிரி ரஜினி டைலாக்லாம் காப்பி அடிச்சுனா நீ விஸ்வநாத் சார் ஆக முடியாது. டேவிட் எவனா ஆகலாம். மச்சான், அங்க போறா. சத்திரனுக்கு சாவே கிடையாதுடா. பேசணும்னு வரான்டா. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே நம்ம குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பேப்பர்ல எல்லாம் கூட நியூஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம சேர்மனோட அயராத உழைப்பும் விடாமுயற்சியும் சிறப்பான முடிவுகளால தான் நம்ம கம்பெனி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்லயும் தான். என்ன மச்சான், டேவிட் ஓவரா பில்டப் கொடுக்குறான். ஆமாண்டா, ஏதோ பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன். நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்கள என்கொயரி பண்றதுக்காக டெல்லியில இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்றதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஆஃப் டே லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். யார் லக்ஷ்மி டெல்லில இருந்து வராங்க? வேற யாரு? சிபிஐ. சிபிஐயா? சத்தம் போடாத.
சார் என்ன சார் ஆச்சு ஏன் ஒரு திடீர்னு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நாளைக்கும் நம்ம ஆபீஸ் லீவு தான். ஃபர்தரா நீங்க ஆபீஸ்க்கு எப்ப வரணுங்கிறத நாங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவோம். சார் என்ன சார் அப்ப எப்போ ஆபீஸ் எங்களுக்கு சார் அப்ப நாளை கழிச்சு வர வேணாமா சார்? அதத்தான் எஸ்எம்எஸ்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க எல்லாரும் உங்க திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். சார் இன்னும் எதுவும் தெளிவா சொல்லுங்க சார். இங்க பாருங்க, சில விஷயங்கள் சொன்னா புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸ் முதல்ல கிளம்புங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாது சார். திடீர்னு இப்படி கிளம்ப சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. இங்க இருந்து கத்திட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் சரியாக போறதுல பிரச்சனை தான் பெருசாகும். வேற ஏதாவது ஆக போறதுல தயவு செய்து கிளம்புங்க. சார் என்னய்யா உள்ள உங்களை கூப்பிடுறாங்க சார். போயா வரேன். உடனே வர சொல்றாங்க சார். ஏய் இருங்கய்யா. கார்த்திக் என்ன இது? சூசன் கிட்ட கேட்டாதான் தெரியும். சூசன் எங்க? அண்ணா அக்கா வராங்கண்ணா. சூசன், என்ன நடக்குதுங்க? எனக்கும் எதுவும் தெரியல. சிபிஐ ரெய்டு நடக்க போகுது. அதான் எல்லாரையும் காலி பண்ண சொல்றாங்க. அப்ப ஆபீஸ மூடிடுவாங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஐடி ரெய்ட் எல்லாம் நடக்கிறப்போ ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் என்ன ஆகும்னு தெரியல. என்ன சூசன் இப்படி சொல்றீங்க? சூசன் நிஜமாவே நம்ம சேர்மன் மேல தான் பிரச்சனையா? எதுவுமே தெரியல. விஸ்வநாதன் சார் உள்ளதா இருக்காரு. என்னையும் இருக்க சொல்லிருக்காரு. நான் உள்ள போறேன். நாங்க ஃபோன் பண்றோம் சூசன். நானே ஃபோன் பண்றேன். நீங்க யாரும் பண்ண வேண்டாம். ஹலோ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. கத்தி கலாட்டா பண்ணா நம்ம கம்பெனி பேர் தான் டிவிலயும் பேப்பர்லயும் வரும். அது நமக்கு தான் அசிங்கம். நீங்களே எதுக்கு இந்த சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்துறீங்க? அமைதியா கிளம்புங்க. நாளைக்கு உங்க எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வரும். சூசன் சொல்றாங்கல்ல, நம்ம கம்பெனி ஒரு சிரமமான சூழ்நிலையில இருக்கு. நம்ம கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்க ஒவ்வொருத்தரோட கடமை. அவங்க வந்துட்டா கொஞ்சம் வழி விடு, வழி விடு, வழி விடு. இவங்களெல்லாம் அப்பயே கிளம்ப சொல்லியாச்சுல, இன்னும் ஏன் கிளம்பாம இருக்காங்க? முதல்ல கிளியர் பண்ணுங்க. சாரி சார், சாரி சார். ஏய் தயவு செய்து போங்கப்பா, ப்ளீஸ் போங்க. ஒரு நிமிஷம். உங்க பேக் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல டோர் க்ளோஸ் பண்ணுங்க.